நான் மீண்டும் தேவனுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த இடத்தில் நான் நிற்கவும் உட்காருங்க. நாங்கள் இந்த இடத்திலே நிற்கவும் அவர் எங்களுக்கு உயிரை கொடுத்து எங்களை பாதுகாத்து நன்மையினாலே எங்களை முடிசூட்டி வைத்திருக்கிறார். நாங்கள் நினைக்கலாம், எவ்வளவோ பேர் இந்த பூமியிலே நன்மையினாலே முடிசூட்டப்பட்டிருக்கிறார்கள், நன்மையை கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லி நாங்கள் நினைக்கலாம். எங்களுடைய பார்வைக்கு எவைகள் நன்மைகளாக தெரிகின்றதோ அவைகளை பொறுத்துத்தான் நாங்கள் நன்மைகளை கணக்கிடுவோம். சிலரை பொறுத்தவரையில் மேன்மையாய் வாழ்வது நன்மை, சிலரை பொறுத்தவரையில் ஐஸ்வர்யவானாய் வாழ்வது நன்மை, சிலரை பொறுத்தவரையில் ராஜாவாய் இருப்பது பெருமை. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காரியத்துக்காக போராடுவாங்க. சில அரசியல்வாதிகள் நான் இதில் ஜெயித்து விட வேண்டும் என்று போராடுவார்கள், அது அவர்களுக்கு மேன்மை. சில ஃபுட்பால் பிளேயர்ஸ் இந்த விடத்திலே நான் இதை செய்ய வேண்டும் என்று அதை செய்து விட்டால் அவர்களுக்கு அது மேன்மை. அதே போலதான் ஒவ்வொரு துறையிலும் ஒரு படிக்கிறவன் நான் டாக்டர் ஆகணும் என்று சொன்னால் அதை பெற்றுவிட்டால் அவனுக்கு ஒரு மேன்மை, நன்மை என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அவைகள் எல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்துவிடும். ஆனால் நாங்கள் நன்மைகளை தேவனிடத்திலே இருந்து பெற்றுக்கொள்ளுகிறதான நன்மை இந்த உலகத்தோடு முடிந்து விடுகிறது அல்ல. அது நித்திய ஜீவன் வரைக்கும் சதாகாலங்களும் அவரோடு கூட நாங்கள் வாழும்படி செய்கின்றதான கிருபை, நன்மை. இந்த பூமியிலே வாழும்போது நான் அவரோடு கூட வாழுகிறேன், நான் மரித்த பின்பும் நான் அவரோடு வாழுவேன், அவருடைய 1000 வருஷ அரசாட்சியிலே நான் அவரோடு கூட இருப்பேன், சதா காலங்களிலும் நான் அவரோடு கூட இருப்பேன், அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி நிறைய காரியங்களை சொல்லிட்டு போகலாம். ஆனால் அதை எல்லாரும் அறிந்திராதபடினால் நான் அவைகளை சொல்ல விரும்பவில்லை. பரலோக ராஜ்யத்தில் எங்களுக்கு ஒரு இடம் உண்டு, அந்த இடத்துக்குள்ளே எங்களை அவர் நடத்துகின்றார். அப்படியான இருதயத்தை, பூமியில இருதயத்திலே என்ன இருக்கோ இல்லையோ சமாதானத்தினாலே நிரப்புகிறார், சந்தோஷத்தினாலே மகிழ்ச்சியினாலே நிரப்புகிறார். எவ்வளவு பேர் எவ்வளவு இருந்தும் அவர்களிடத்திலே சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் வாழுகிற எத்தனையோ ஐஸ்வர்யவான்களை நான் பார்த்திருக்கிறேன், எவ்வளவோ பேரை நான் பார்த்திருக்கிறேன், எவ்வளவு பேர் படித்தவர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஏனென்றால் நான் அதிகமாய் ஜனங்களோடு பேசுவதனால், சுவிசேஷத்திற்கு போவதனால், கிறிஸ்துவை குறித்து பேசுகிற போதெல்லாம் சில காரியங்களை நான் சொல்லும்போது அவர்கள் சொல்லுவார்கள், எப்படி இப்படி சந்தோஷமாய் உன் முகத்திலே ஒரு சந்தோஷம் தெரிகிறது, அந்த சந்தோஷம் நான் இழந்து தெரிகிறேன் என்று சொன்னவர்களை கூட நான் பார்த்திருக்கிறேன். அதனாலே தான் நான் சொல்லுகிறேன், என்னுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற சந்தோஷம், சமாதானம் அது இருதயத்தின் நிறைவாய் இருக்கிறது. இருதயத்தின் நிறைவு தான் எங்களுடைய முகத்திலே தெரியும். நாங்கள் பழமொழி என்று சொல்லுவோம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லி. அப்ப இருதயம் சந்தோஷமாயிருந்தால் அது முகத்திலே தெரியும் என்று சொல்லி, நான் இன்றைக்கு இந்த இடத்திலே வரும்போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு காரியத்தை வைத்தார். அதை வேர்ஷிப் தொடங்கும் போது நான் சொல்லணும் என்று நினைத்தேன், ஆனால் வேர்ஷிப்பிலே போய் கண்டு சொல்ல முடியலை, மறந்து விட்டேன். ஆனால் திரும்பவும் என்னுடைய இருதயத்திலே தேவன் அதை வைக்கின்றபடி நான் சொல்லுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் நாங்கள் நன்மைகளை, அதாவது தேவ நீதிக்கு உட்பட்டு நாங்கள் எங்கள் கிரியைகளை நடப்பிக்க வேண்டும். ஒரு சுயநலத்தின்படி, ஒரு சுய ஆதாயத்தின்படி, அதன்படி நாங்கள் தேவனுடைய, அதாவது நீதிக்கு ஏதுவான காரியங்களை விட்டு நாங்கள் விலகிவிடக்கூடாது என்று சொல்லி, எனக்கு இந்த இடத்திலே வந்து நான் ஆண்டவரை துதித்து கொண்டு இருந்தபோது இவைகளை சேர்ந்தது வரும்போதும் எனக்கு ஞாபகம் இருந்தது. இது 3 தடவை என் இருதயத்திலே உதித்தபடியினால் நான் இவைகளை சொல்ல உங்களுக்கு விரும்புகிறேன். எப்பொழுதும் நல்லது செய்யுங்க, தேவனுடைய பார்வைக்கு நன்மையாய் தெரிகிறவைகளை செய்யுங்க, உலகத்தின் பார்வைக்கு நன்மையானவைகளை மட்டும் செய்யாமல் என்று சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். இன்றைய நாளிலே நாங்கள் ஃபாதர்ஸ் டே என்று சொல்லி எல்லாரும் கொண்டாடுகிறோம். ஒரு தகப்பன், எங்களுக்கு தேவன் தகப்பனாய் இருக்கின்றார். ஒரு தகப்பன் எப்படி இருக்கிறார், தேவன் எப்படி இருக்கின்றார். தேவன் அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டு பண்ணுவோமாக என்று சொல்லி உண்டாக்கினார். அவர் அவருடைய கிரியைகளை நாங்களும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்.
அவர் எவ்வளவு நன்மைகளை செய்கின்றாரோ, அவர் எப்படி அவருடைய காரியங்களை செய்து வருகிறாரோ, அதே மாதிரி நாங்களும் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எங்களுக்கு முதல் தேவனாகிய கர்த்தர், நாங்கள் அவரை பார்க்கிறோம். அவரே கிறிஸ்து, அவரை நாங்கள் பார்க்கிறோம். அவர் இந்த பூமியிலே ஒரு மனுஷனுக்கும் தீங்கு செய்ததில்லை. அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் தெரிகின்றார். அவருடைய சாயலாய் பிறந்த நாங்கள், அவராலே பிறப்பிக்கப்பட்ட நாங்கள், அவரை போல நாங்கள் இருக்க வேண்டும். அவர் செய்த வண்ணமாய் நாங்கள் செய்ய வேண்டும். அவர் காணப்படுகிற வண்ணமாய் நாங்கள் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனாலே தான் நாங்கள் வெளிப்படுத்தலை நாங்கள் வாசிக்கிறோம். 2வது அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், தேவனுக்கேற்ற நற்கிரியைகளை நீங்கள் நடப்பீர்கள். அதாவது தேவன் விரும்புகிற பிரகாரமான நல்ல காரியங்களை நீங்கள் செய்யுங்கள், நன்மையானவைகளை செய்யுங்கள் என்று சொல்லி இன்றைக்கு பூமியிலே தகப்பன்மாராய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறதானது, எனக்கும் சரி, இதை பார்க்கிறவர்கள் சரி, ஒவ்வொருவருக்கும் நான் கேட்கிறவர்கள் சரி, ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறதான காரியமானது, தகப்பனானவன் எப்படி ஒரு தேவன் எங்களுக்கு தகப்பனாயிருந்து எங்களுக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறாரோ, அதே போல தகப்பனாய் காணப்படுகிற நான் என்னுடைய பிள்ளைக்கு உண்மை உள்ளவனாய் காணப்பட வேண்டும். அவன் தீமை, அதாவது ஒரு தவறு செய்யும் போது அதை கண்டித்து உணர்த்துவதும் என்னுடைய கடமை. அவன் நல்லதாய் செய்யும் போது அவனை தட்டி கொடுக்கிறதும் என்னுடைய கடமை. அவனுக்கு ஏற்ற வேளைகளில் உணவு கொடுக்க வேண்டியதும் என்னுடைய கடமை. அதாவது ஒரு தகப்பன் எப்படி இது தன் பிள்ளைக்கு நல்லதென்று கண்டு சகலவற்றையும் செய்ய வேண்டும். ஒரு முள்ள இடத்திலே நடந்தால் இது குற்றம் என்று அவனை தடுக்க வேண்டும். ஒரு ஜீவ நீரூற்றண்டை அவனை நடத்த வேண்டும். ஒரு தகப்பனுக்கு முதல் காணப்பட வேண்டிய விசேஷம் என்னென்றால், தன்னுடைய பிள்ளையை நன்மைக்கு எதுவாய் நடத்த வேண்டும். தன்னுடைய பிள்ளைக்கு உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் தன்னுடைய சாயலின்படி என்னை படைத்து என்னில் அன்பு கூறுகின்றபடியினால் எனக்கு நன்மையான காரியங்களை செய்கின்றார். அதே போலதான் என்னுடைய பிள்ளை, எனக்கு பிறக்கின்ற பிள்ளை அல்லது ஒரு தகப்பனுக்கு பிறக்கின்ற பிள்ளை தகப்பனை போல இருக்கிறார். அவன் என்னுடைய வித்தாய் இருக்கிறான். நான் என்னை எவ்வளவாய் நேசிக்கிறேனோ அவ்வண்ணமாய் நான் என் பிள்ளையை நேசிக்க வேண்டும். என் பிள்ளை அழிந்து போகக்கூடாது என்று நான் நினைக்கிறேனோ, நான் எப்படி காக்கப்பட வேண்டுமோ அதே போல என்னுடைய பிள்ளை காக்கப்பட வேண்டும். அதனாலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து எங்களை மீட்கும்படி அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். தகப்பன் தன்னுடைய ஜீவனை கொடுத்து பிள்ளைகளை மீட்டது தான் கிறிஸ்து. அவர்தான் தேவனாகிய கர்த்தர், அவரை தகப்பன். அந்த தகப்பன் இந்த பூமியிலே வந்து பிள்ளைகளுக்காக அவர் ஜீவனை கொடுக்கின்றார். அதே போலதான் நாங்கள் எத்தனையோ தகப்பன்மார் பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார்கள். எத்தனையோ தாய்மார் பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார்கள். அந்த அன்பை சொல்லிவிட முடியாது. அப்ப தேவன் எப்படி காணப்படுகிறாரோ அதே போல நாங்கள் தகப்பன்மார் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். தகப்பன் தன் ஸ்தானத்திலே நீக்க வேண்டும். இந்த ஸ்தானம் என்றால் அவருடைய இடம். கடவுள் அவருடைய இடத்திலே இருக்கின்றார். அந்த இடத்திலே இருந்து அவர் காரியங்களை செய்கின்றார். நன்மை செய்கின்றவனுக்கு அவர் நன்மையான காரியங்களை கொடுக்கின்றார். தீமை செய்கிறவனுக்கு நீ தீமையை நிறுத்து, தீமையை செய்தாய் என்றால் உனக்கு தீமை தான் வரும், நீ அந்த தீமையை விட்டு நன்மை இடத்தில் வா, உனக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்லி தீமையை வெறுக்கும்படி சொல்லுகின்ற தேவன். அவர் தன் ஸ்தானத்திலே இருக்கிறார். அவர் அந்த ஸ்தானத்தை விட்டு விலகுவதே இல்லை. தேவன் தன் ஸ்தானத்தை விட்டு விலகுவதில்லை எப்பொழுதும். அதே போலதான் ஒரு தகப்பன் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு எப்பொழுதும் விலகக்கூடாது. தகப்பன் என்று சொல்லும்போது நான் இந்த இடத்திலே தாயையும் சேர்த்து கொள்ள விரும்புகிறேன். ஏன்னு சொன்னால் பைபிள் சொல்லுகிறது, கணவனும் மனைவியும் 2 சரீரமாய் இருந்தாலும் அவர்கள் ஒரே சரீரமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி, அவர்களுக்கு வேறே வேறே சரீரமாய் இருந்தாலும் ஒரே சரீரமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி, அவர்கள் சரீரத்தினாலே மட்டும் இணையல்ல, அவர்கள் ஆவியினால் இணைக்கப்படுகிறார்கள். அதைத்தான்
ஒரே மனது என்று சொல்லப்படுகிறது. ஒரு குடும்பமாய் வாழும்போது ஒரு கணவனும் மனைவியும் ஒரே சிந்தையுடையவர்களாய் ஒரே காரியத்துக்குள்ளே போகும்போது அங்கே நன்மையான காரியங்கள் உண்டாயிரும். பிரிவினைகள் ஏற்படாது, சண்டைகள் காரியங்கள் அந்த காரியங்கள் வராதபடிக்கு கணவன் அதாவது தகப்பன் அந்த ஸ்தானத்திலே இருந்து தன் மனைவியையும் காத்து கொள்ள வேண்டும். ஒரே சிந்தை உள்ளவர்களாய் ஒரே ஆவியுடையவர்களாய் நடத்தப்பட வேண்டும். எப்படி ஒரே மாம்சமாய் அவர்கள் மாறும் போது எப்படி அன்பாய் இருக்கிறார்களோ அதே போல எல்லா வேளைகளிலும் ஆவியினாலே இணைக்கப்பட்டு ஒரே அன்பாய் காணப்பட வேண்டும். அதுதான் அந்த ஸ்தானம். மனைவிக்கு உண்மையாய், பிள்ளைகளுக்கு உண்மையாய், உண்மை உள்ளவனாய் இருந்து எப்பொழுதும் நீதியை நடப்பிக்க வேண்டும். மனைவி என்பதற்காக தவறு செய்தால் சரி என்று சொல்ல முடியாது. பிள்ளை என்றால் தவறு செய்தால் சரி என்று சொல்ல முடியாது. பிழைதான். அப்ப தேவன் எப்படி தன் தானத்திலே இருந்து காரியங்களை செய்கின்றாரோ அதே போல அவனும் அந்த ஸ்தானத்தை விட்டு, தகப்பன் என்ற ஸ்தானத்தை விட்டு விலகக்கூடாது. ஏனென்றால் தேவன் எப்படி எங்களுக்கு தலையாயிருக்கிறாரோ கணவன் குடும்பத்துக்கு தலையாயிருக்கிறார் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. அப்போ இந்த தலை சரியாக இருந்தால் தான் இந்த பொடி சரியாக இருக்கும். அப்போ ஒரு வீடு ஆனது கட்டப்படவும் அந்த வீடு நிலைத்திருக்கவும் அந்த வீடுகளே நன்மையான காரியங்கள் எல்லாம் உண்டாயிருக்க வேண்டுமானால் அந்த தகப்பனானவன் தன் ஸ்தானத்திலே காணப்பட வேண்டும். அப்போ அதுதான் நான் சொன்னேன், அன்பாக இருக்க வேண்டிய நேரத்தில் அன்பாக இருக்க வேண்டும், கண்டிக்க வேண்டிய வேளைகளில் கண்டிக்க வேண்டும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா நேரத்திலும் அவனுடைய இருதயம் எல்லாவற்றையும் ஏற்று சகித்து மன்னிக்கிற தன்மையுள்ளதாய் காணப்பட வேண்டும். அதுதான் தேவனாகிய கர்த்தர் அவருடைய சாயலாய் நாங்கள் இருந்தும் நாங்கள் அவருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போதும் அவர் எங்களை சகித்து எங்களுக்கு மேல் பொறுமையுள்ளவராயிருந்து நாங்கள் மனம் திரும்பி வரும்போது அவர் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவராயிருக்கிறார். அப்போ இது தேவனுடைய சாயல், அந்த தகப்பனுடைய சாயல். இவைகளைத்தான் தேவன் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கின்றார். அவன் தேவனிடத்திலே வரும்போது, தெய்வ ஆவியானவர் அவனுக்குள்ளே வரும்போது இவைகளை எல்லாம் தேவன் அவருக்கு காண்பிப்பார். நான் நிறைய காரியங்களை உங்களுக்கு சொல்லுவோமா, நான் சொல்லிக்கொண்டு போக முடியும். நான் ஷோர்ட்டாக சொல்லி போட்டு நான் போக விரும்புகிறேன். தேவன் அவர் இரக்கத்தின் தேவன், அவர் கிருபையுள்ள தேவன், நீதியுள்ள தேவன், நன்மை செய்கின்ற தேவன், ஆவிகளை நிறுத்து பார்க்கின்ற தேவன். அவர் ஆவிகளை நிறுத்து பார்க்கிறது என்றால் நன்மைக்கு தக்கதாக நன்மையும் தீமைக்கு தக்கதாக தீமைகளையும் செய்கின்ற அந்த ஆவிகளை அவர் நிறுத்து பார்த்து அதற்கு தக்கதாக பலன் கொடுக்கின்ற தேவன். பலியை விரும்புகிற தேவன், அதாவது பலி என்றால் கர்த்தருக்கு கொடுக்கின்ற காணிக்கை, அதாவது நீதியாகிய பலிகளை, கர்த்தருக்கு பிரியமற்ற பலிகளை வெறுக்கின்ற தேவன். அதுதான் பலியை விரும்புகிறவருமாயிருக்கிறார், பலியை வெறுக்கிறவருமாயிருக்கிறார். ஜெபத்தை விரும்புகிற தேவன், ஜெபம் பண்ணுகிறது, அவரோடு பேசுகிறது, அது உண்மையுள்ளவனுடைய ஜெபத்தை விரும்புகிற தேவன். உருவாக்குகின்ற கர்த்தர், அவர் எங்களை உருவாக்குகின்ற கர்த்தர். ஆராதனையை விரும்புகிற கர்த்தர், அன்பை விரும்புகிற தேவன், மன்னிக்கின்ற தேவன், அன்பின் தேவன், உண்மையுள்ள தேவன். இப்படி நான் தகப்பனுடைய பண்புகளை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்ப இந்த பண்புகள், நான் ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நாங்கள் எவ்வளவு பேர் பிறந்த நாட்களிலே, வாழ்ந்த நாட்களிலே, தகப்பனோடு கூட வாழ்ந்த நாட்களிலே அவரை சந்தோஷப்படுத்தி இருக்கின்றோம், அவரை வேதனைப்படுத்தியும் இருக்கின்றோம், துக்கப்படுத்தியும் இருக்கின்றோம், அடி வாங்கியும் இருக்கின்றோம். தகப்பனோடு வாழாதவர்கள் அந்த பாக்கியத்தை இழந்திருப்பார்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். நீதிமொழிகளிலே சாலமோன் எழுதி வைத்திருக்கின்றார். 15வது அதிகாரத்திலே 20வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான்.
நீங்கள் தேவன் உங்கள் தகப்பனாய் இருக்கின்றார். தேவனுக்கு நீங்கள் அவர்களுக்கு பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுக்கு புத்திரர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய தகப்பனை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாய் வாழ்கின்றீர்களா என்பதை நீங்கள் தேவனுக்கு முன்பாக உட்கார்ந்து உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். தேவனை சந்தோஷப்படுத்துகிறவனாய் நான் காணப்பட வேண்டும். எனக்கு சில வேளைகளில் நன்மையான காரியங்கள் வரலாம், சில வேளை தீமையான காரியங்கள் வரலாம். சில வேளைகளில் நான் செய்கின்றதினால் எனக்கு எந்த ஒரு பிரயோஜனம் கூட பூமியில் எனக்கு கிடைக்காம போய்விடலாம். ஆனால் நான் செய்கின்ற ஒவ்வொன்றிலும் என் தகப்பன் சந்தோஷப்படுகிறவராய் இருக்க வேண்டும். எப்படி இந்த பூமியிலே தகப்பனை நாங்கள் சந்தோஷப்படுத்த விரும்புகிறோமோ, அல்லது தகப்பன் தன் பிள்ளை தன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறதோ, அதே போலதான் பரமபிதாவாகிய தகப்பனும் தன்னை நாங்கள் சந்தோஷப்படுத்த அவர் விரும்புகிறார். நாங்களும் அவரை சந்தோஷப்படுத்த விரும்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நான் இவைகளை தான் நான் என்ற இடத்திலே பேசுவேன் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் என்னுடைய இருதயத்திலே தகப்பன் எப்படிப்பட்டவர், அதை இன்றைக்கு கொஞ்சம் பார்க்கணும். அவர் எங்களிடத்திலே பிரியப்படுகிறது என்ன என்பதை பார்க்கணும் என்று நான் பார்த்தபோது இவைகள் என் கண்களுக்கு தெரிந்தது. அதே நீதிமொழிகளிலே 16வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கின்றார். 3வது வசனம், உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனை உறுதிப்படும். 1வது வசனம் சொல்லுகிறது, மனதின் யோசனைகள் மனுஷனுடையது என்று சொல்லி, அப்ப மனுஷனுடைய யோசனைகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதாய் காணப்படுகிறதா என்று சொல்லி, அப்ப அந்த நீதிமொழிகள் என்று தமிழ்ல சொன்னாலே அது தெரியும். நீதி ஆன மொழி வசனம் நீதி, அப்ப நன்மை செய்கிற காரியங்கள். மன்னிக்க வேண்டும். அப்ப நீதி செய்கிறவர்களாய் மனுஷனுடைய வழிகள் எல்லாம் நாங்கள் தகப்பனுக்கு பிரியமாயிருக்கா, அதாவது நான் செய்கின்ற காரியத்தினாலே என் தகப்பன் சந்தோஷப்படுவாரா என்று சொல்லி, அப்ப பாருங்க, தேவன் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறார், நன்மைகளை செய்கின்றார். இப்ப நாங்களும் நன்மை செய்யும். எங்களுக்கு தகப்பன் எப்பொழுதும் நாங்கள் விருப்பப்படுகிறதையே செய்ய வேண்டும் என்று நாங்கள் யோசிக்கின்றோம். ஆனால் நாங்கள் மட்டும் அவருக்கு விருப்பமில்லாதவைகளை செய்ய விரும்புகின்றோம். இது மனுஷனுடைய பெரிய முக்கியமான இயல்பு. ஏனென்று சொன்னால், பிசாசானவன் அவன் எங்களுடைய மனதை அவ்வளமாய் திருப்பி விடுவான். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு தகப்பனுக்கு பிள்ளை அன்பாய் இருக்கின்றான், பக்கத்திலே ஒரு விரோதியானவன் இருக்கின்றான். அவன் என்ன செய்கிறான் என்றால், அந்த தகப்பனுக்கு பிள்ளை அன்பாகவும் பிள்ளை தகப்பனுக்கு அன்பாகவும் இருப்பதை காணுகிறான். எப்பொழுதும் பிள்ளை தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறார், தகப்பன் பிள்ளையை சந்தோஷப்படுகிறார். ஒரே குடும்பமாய் ஒன்றாய் இருக்கிறார்கள், இப்படியா ஒன்றாய் இருக்கிறார்கள், பிரியாதவர்களாய் இருக்கிறார்கள். அவன் இதை கண்டு சந்தோஷப்படாதவன் அவன் எதிரியாய் இருக்கிறான். அவன் பிரிவினை செய்யணும் என்று நினைக்கின்றான். அவன் அந்த தகப்பனுக்கு ஒன்றையும் சொல்லிவிட முடியாது என்றால், வந்து சொன்னால் தகப்பன் என்ன செய்வார் என்று அவனுக்கு தெரியும். அதனாலே பலவீனனான பிள்ளை இடத்திலே வருகிறான். வந்து பிள்ளைக்கு சில காரியங்களை போடுகிறான். பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பின்பு சில வேளை தகப்பனுக்கு விரோதமாய் செய்வதற்கு எதுவாய் மாறுகிறது. அதே போலதான் தேவன் எங்களை அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி படைத்து அவருடைய ஆவியை தந்து நன்மையானவைகளை செய்யும்படி இந்த வார்த்தையை தந்த போது, ஆனால் பொல்லாங்கனாகிய பிசாசானவன் என்ன செய்கிறான் என்றால், மத்தேயு 14வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டபடி அவன் முள்ளுகளை களைகளை தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை கொண்டு வந்து விதைக்கின்றான். அப்படி விதைக்கும் போது அவன்
தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கின்றான். ஒருவன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறானால் நாங்கள் நினைக்கக்கூடாது அது அவனாலே உண்டானது என்று. இன்னொருவர் ஆளே தேய்க்கப்பட்டது. ஒரு தகப்பனை நேசிக்கிற பிள்ளை தகப்பனுக்கு விரோதமாய் செய்ய மாட்டான். தகப்பனை நேசிக்கிற பிள்ளை போல பிள்ளையை தகப்பன் நேசிக்கும் போது விரோதமாய் செய்ய மாட்டான். ஆனால் அங்கு விரோதங்கள் உண்டாகிறதற்கு காரணம் இன்னொரு காரியம் இடையிலே போடுகிறபடி. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற எங்களுடைய வாழ்விலே இன்னொரு காரியம் வஞ்சிக்கிற பிசாசானவன் புகுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எப்பொழுதும் தகப்பனை சந்தோஷப்படுத்தத்தக்க பிள்ளைகளாய் வாழ பழகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நான் இன்றைய நாளில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதை நான் எனக்கும் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். அதே போலதான் நீதிமொழிகள் 15வது அதிகாரத்திலே 8வது வசனம் சொல்லுகிறது. நான் சொன்னேன், பலியை விரும்புகிற தேவன் பலியை வெறுக்கின்ற தேவன் என்று சொல்லி, அவர் துன்மார்க்கருடைய பலி அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானது. அதாவது நீதிமான்களுடைய பலியை அவர் விரும்புகிறார், துன்மார்க்கருடைய பலியை அவர் அருவருக்கிறார். அதாவது நீதிமான்கள் என்றால் தேவனுடைய பார்வைக்கு பிரியமானதை செய்கிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து தேவனுக்கு பிரியமானவைகளை செய்யும் போது தேவன் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார், அங்கீகரிக்கின்றார். ஒருவன் தேவனுடைய பிள்ளையாய் இருந்தாலும் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது அவன் செய்து கொண்டு அவருக்கு பலி செலுத்த வரும்போது, அவருக்கு காணிக்கை செய்ய வரும்போது, அல்லது அவரிடத்திலே ஜெபம் பண்ண வரும்போது அவர் அதை ஏற்றுக்கொள்ளாதவராய் இருக்கிறார். இது ஒரு ஜெபமும் ஒரு பலியாய் காணப்படுகிறது இந்த இடத்திலே. ஏனென்றால் செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். அப்போ நாங்கள் ஜெபிக்க போகிற நாங்கள் எப்படி போகணும் என்றால் கர்த்தருக்கு பிரியமாய் போக வேண்டும். கிறிஸ்தவனாய் இருந்து போகிறதுல அர்த்தம் அல்ல. பிதாவுக்கு பிரியமாய் நான் நீதியாகிய கிரியை செலுத்துகின்ற பிள்ளையாய் காணப்பட வேண்டும். அதனாலே தான் தேவன் ஜெபத்தை எப்பொழுது விரும்புகிறார் என்று சொன்னால், நாங்கள் நீதிமான்களாய் காணப்படும் போது, கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும்போது. எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆதியாகமத்திலே 4வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலே வாசிக்கின்றோம், ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், காயினுடைய காணிக்கையை அவர் வெறுத்தார். கர்த்தர் காணிக்கையை வெறுக்கிறவருமாய் இருக்கிறார், காணிக்கை பலியை ஏற்றுக்கொள்ளுகிறவருமாய் இருக்கின்றார். நாங்கள் அவருக்கு எங்களுடைய காணிக்கைகளை செலுத்தும் போது அது அவர் ஏற்றுக்கொள்ளத்தக்க வண்ணமாக இருக்கிறதா, அல்லது நாங்கள் அவருக்கு செலுத்துகிற காணிக்கையிலே அவர் பிரியப்படுவாரா என்று சொல்லி நாங்கள் காணப்பட வேண்டும். ஏனென்றால் அவன் தேவனால் உண்டாக்கப்பட்டவன். அதே போலதான் தேவன் தனக்கு பயப்படுகிறவர்களுக்கு இறங்குகிற தேவன். நாங்கள் வாசித்த சங்கீதம் 103வது அதிகாரத்திலே 13வது வசனம் சொல்லுகிறது, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் நமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். எப்படி தகப்பன் ஒரு பிள்ளைக்கு இறங்குகிறானோ அதே போல கர்த்தரும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு இறங்குகிறார். பயப்படுகிறதுன்றது பயந்து அவருக்கு ஓடி ஒழிகிறதல்ல, அவருடைய வசனங்களை கைக்கொண்டு அவருடைய காரியங்களை நாங்கள் நிறைவேற்றும் போது அவர் எங்களுக்கு செய்கின்ற தகப்பனாய் இருக்கின்றார். தகப்பன் ஒரு பூமியிலே தகப்பன் பிள்ளை நன்மை செய்தாலும் அவனுக்கு உணவு கொடுப்பார், தீமை செய்தாலும் அவனுக்கு உணவு கொடுப்பார், உடை கொடுப்பார், இருக்க இடம் கொடுப்பார். ஆனால் தேவனாகிய கர்த்தரும் இந்த பூமியிலே நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கின்றார். ஆனால் கர்த்தருடைய இரக்கம் அவனுக்கு கூட இருக்கும். தலைமுறை தலைமுறை என்றென்றைக்கும் உள்ளதென்று 17வது வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 103:17 சொல்லுகிறது, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்களுடைய பிள்ளைகள் மேலும் காணப்படும். அதாவது நீதி, அவருடைய நீதி கிறிஸ்து, அந்த கிறிஸ்துவனுடைய இரக்கமும் கிருபையும் என் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலே அநாதி தலைமுறையாய் காணப்பட வேண்டும். நாம் தேவனுக்கு முன்பாக
உண்மையுள்ளவனாய் காணப்பட வேண்டும். அவனோடு தான் அவர் செய்த உடன்படிக்கையும் காணப்படுகிறது. ஆபிரகாமை தேவன் அழைக்கின்றார். அந்த ஆபிரகாம் மூலமாகத்தான் கிறிஸ்து வருகின்றார். அந்த ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை செய்கின்றார். தேவன் உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவராயிருந்து அவர் சகலவற்றையும் செய்து முடித்தார். தேவனுக்கும் அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி காணப்படுகின்றது. இப்படி நிறைய காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். நீங்கள் ஆதியாகமத்திலே அவர்களுடைய சாயலின்படி உண்டாக்கினார். மற்றது மத்தேயு 4வது அதிகாரத்திலே 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொள்ள விரும்புகிற தேவன். அவர் கர்த்தர் ஒருவராகிய தேவன், கடவுள் ஒருவரே, அவர் ஒருவரே. அவர் சொல்லுகிறார், அவரை மட்டும் பணிந்து கொள்ளுவது, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வதையும் அவர் விரும்புகிறார். நாங்கள் அவரை மட்டும் ஆராதிக்க வேண்டும். அவரை விட எங்களுக்கு வேறு தேவன் இல்லை, அவரை விட எங்களுக்கு வேறு கர்த்தர் இல்லை. அதனாலே தான் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் சொல்லுவோம், நான் சொல்லுவேன், தேவன் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே கடவுள், அவரை தவிர வேறு கடவுள் இல்லை. என்னுடைய வாழ்வில் நான் கண்ட பிரச்சனைகளில் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு கிறிஸ்தவர்களுடைய வீட்டிலே நான் இருந்தேன். அவர்களுடைய வீட்டிலே அவர்களுடைய பூசை அறை ஒன்று இருந்தது. அந்த பூசை அறையிலே சகல போட்டோக்கள் இருந்தது. அங்கு என்னை போன்ற, நான் இந்து மதத்திலே பிறந்தவன், அந்த இந்து மதத்திலே இருந்த பலர் அந்த வீட்டிலே என்னோடு வாழ்ந்து இருந்தவர்கள் உண்டு. பின்பு நான் தேவனை ஏற்றுக்கொண்டவனாகிவிட்டேன். நான் கர்த்தரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இந்த தேவ புத்தகத்தை வாசித்த போது ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பின்பு எனக்கு நான் அறிந்து கொண்டேன், தேவன் ஒருவரே கர்த்தர், மற்றவர்கள் கர்த்தர் கடவுள் அல்ல என்று சொல்லி நான் சில என்னுடைய நண்பர்களோடு கதைத்த போது அவர்கள் சொல்லுகிறார்கள், டேய் நீ நேற்று வந்தனியடா, பரம்பரை கிறிஸ்தவர்களாய் இருக்கின்றவர்களே அவர்களுடைய பூசை ரூமில் எங்களுடைய தெய்வங்களை கடவுள்களாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. அப்பொழுது நான் சொன்னேன், அவர்களும் உங்களை போல ஒரு ரிலிஜன் பர்சனாக தான் இருக்கிறாங்களே தவிர அவங்க இன்னும் கிறிஸ்தவர்கள் ஆகலை என்று சொல்லி. அப்போ அவர்களுக்கு ஷொக்காக இருந்தது. நான் நண்பர்களாக இருந்தபடி நான் சொன்னேன், நான் உங்களோட வாக்குவாதம் பண்ண விரும்பவில்லை, அதை நான் உங்களுக்கு ஏற்ற வேளைகளிலே சொல்லிவிட விரும்புகிறேன் என்று சொல்லி. அப்போ தேவன் அவர் என்ன செய்கின்றார் என்றால், தன்னுக்கு மட்டும்தான் ஆராதனை கொடுக்கணும் என்று நினைக்கிறார். தன்னை மட்டும்தான் ஆராதிக்க வேண்டும் என்றால், நான் மட்டும்தான் தெய்வமாய் உங்களுக்கு இருக்க வேண்டும், நீங்கள் எனக்கு முன்பாகத்தான் காணப்பட வேண்டும், உங்களுக்கு நானே ராஜாவாய் இருக்க வேண்டும். அதாவது எப்படி என் வீட்டுக்கு, அதாவது ஒரு குடும்பத்திலே தகப்பன் எப்பொழுதும் அந்த வீட்டுக்கு அவர்தான் தகப்பன், அவர்தான் அந்த வீட்டுக்கு ஆளுகைக்கு அதிகாரத்துக்குரியவர். இன்னொருவர் அந்த வீட்டை வந்து ஆளுகை செய்ய நாங்கள் விடமாட்டோம். எந்த ஒரு தகப்பனும் விட மாட்டார், நான் எல்லாம் யாருமே விட மாட்டாங்க. அதே போலதான் தேவனாகிய கர்த்தரும், இவர்கள் நீங்கள் எனக்குரியவர்கள், நான் உங்களை உண்டு பண்ணினேன், அப்ப நீங்களே எனக்கு ஆராதிக்க வேண்டும், ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகின்ற காரியங்கள், அதாவது அவர் தகப்பனாய் இருக்கிறார். என் தகப்பன் விரும்புகிற காரியத்தையே நான் செய்வேன், அவர் விரும்புகிறதையே நான் செய்வேன், அவரை சந்தோஷப்படுத்துவேன், அவரை மகிழ்ச்சிப்படுத்துவேன், அவருக்குள்ளே நான் காணப்படுவேன். ஏன் நாங்கள் இவைகளையெல்லாம் செய்ய வேண்டும் என்றால், அவர் மன்னிக்கிற தேவன், அன்பின் தேவன், உண்மையுள்ள தேவன், அவருடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் எங்களை உண்டாக்கினார். இப்போ தேவன் எங்களுக்கு தகப்பனாக இருக்கிறார். அப்போ தேவன் எங்களை அவருடைய சாயலின்படி படைக்கும் போது நாங்கள் அவருடைய சாயலாய் படைக்கப்படுகிறோம். சாயல் என்றால் தன்மையுடையவர்களாய் படைக்கப்படுகின்றோம். அப்போ அவருடைய தன்மை எங்களுக்குள்ளே வரும்போது, அவருடைய தன்மை எங்களில் காணப்படும் போதுதான் நாங்கள் அவருக்கு பிள்ளைகளாய் இருக்கின்றோம். நான் இதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நாங்கள் செய்கின்ற காரியம் தேவனுடைய தன்மைக்கு எதுவாக இருக்கின்றதா, அல்லது தேவனுக்கு அல்லாத தன்மைக்கு எங்களுக்குள்ளே காணப்படுகின்றதா என்று இந்த வசனங்களை வைத்து தேவனுக்குள்ளே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உதாரணத்துக்கு
பூமியிலே ஒரு தகப்பன் இருக்கின்றார், ஒரு மகன் இருக்கின்றார். அந்த தகப்பன் ஐஸ்வர்யவானாய் காணப்படுகின்றார். அவர் மன்னிக்கிற தன்மையுடையவராய், மற்றவர்கள் மேல் அன்புள்ள தன்மையுள்ளவராய், கொடுக்கின்ற தன்மையுள்ளவராய் காணப்படுகின்றார். அவருக்கு 2 பிள்ளைகள் காணப்படுகின்றார்கள். ஒருவன் அவரை போல மன்னிக்கின்றவனும் இரக்கமுள்ளவனும் கொடுக்கின்றவனுமாய் காணப்படுகின்றான். இன்னொருவன் யாரையும் மன்னிக்காதவனும் இரக்கமல்லாதவனும் கொடுக்காதவனுமாய் காணப்படும் போது உலகத்தாரை சொல்லுவார்கள், பாரா அந்த தகப்பனுக்கு இப்படி ஒருவன் பிறந்திருக்கிறான், மற்றவனை பேர் தகப்பனை போல அன்புள்ளவனாய் இருக்கிறான், இரக்கமுள்ளவனாய் இருக்கிறான், கொடுக்கிறவனாய் இருக்கிறான், அவன்தான் இவனுக்கு பிள்ளை. மற்றவனை பேர்றா இவனுக்கு அன்பும் இல்லை இரக்கமும் இல்லை, அந்த தகப்பனுக்கு இப்படி இவன் பிறந்தான், இவன் அவனுக்கு பிள்ளையா என்று உலகத்திலே பேசுகிற வழக்கம் உண்டு. அதே போலதான் நான் இந்த பதையும் இந்த இடத்திலே நான் உங்களுக்கு முன்பாக சொல்லிக்கொள்ள வைக்கிறேன். தேவன் அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் எங்களை படைத்திருக்கின்றார். அந்த சாயல், அந்த காரியம் எங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். மனுஷனாக இருக்கிறவங்களுக்கு பலவீனம் உண்டுங்க, பலவீனம் உண்டு. அதனாலே தான் ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு காலையில் உனக்கு ஒருவனோட சண்டை வந்துட்டுண்டா அல்லது உனக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டுண்டா, சூரியன் மறைகிறதுக்கு முதல் நீ மன்னிச்சிடு, அந்த டே. அல்லது சூரியன் மறைந்த பின்பு இரவு உனக்கு ஒரு பிரச்சனை ஒருவனோடு உண்டாயிட்டுண்டா, அல்ல உன் சகோதரனோடு, காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு இடையில் மன்னித்திடு என்று சொல்லி, அப்படித்தான் தேவனங்களை மன்னிக்கின்றார். அவ்வளமாய் நாங்கள் மன்னித்து வாழ பழகி கொண்டோமானால் எப்பொழுதும் தேவன் எங்களுக்கு வைத்த அன்பிலே நாங்கள் நிலைத்திருப்போம். அந்த தெய்வ அன்பிலே நாங்கள் நிலைத்திருந்து நடக்க நாங்கள் எங்களை பழக்கிக் கொள்ள வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுவதனாலே நான் பிள்ளையாகிவிட முடியாது. எப்படி அந்த 2 பிள்ளைகளிலே மற்றவன் அந்த அன்பில்லாதவன், கொடுக்க விருப்பமில்லாதவன், இரக்கமில்லாதவன் சொல்லுவான் நான் அவருடைய பிள்ளை என்று சொல்லி, ஆனால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவர் சொல்லிட்டு திரிவார், ஆனால் அவன் சொல்லுவாங்க நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பார்வைக்கு எங்களுக்கு அப்படி தெரிகிறது, ஆனால் அவங்க உள்ளான இருந்தையும் ஏற்றுக்கொள்ளாது. அதே போல தான் நானும் இன்றைக்கு ஒரு தேவனுடைய காரியங்களை எனக்குள்ளே வெளிப்படுத்தாவிட்டால் பார்வைக்கு தேவனுடைய பிள்ளையாய் காணப்படுவேன். ஆனால் பரலோக ராஜ்யம் அல்லது அந்த 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 ஆவியை பெற்றவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நான் இந்த நாளில் நான் முடிக்க விரும்புகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளுக்கும் எனக்கு ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறதாவது, தேவனை சந்தோஷப்படுத்துங்க, தேவனை பிரியப்படுத்துங்க, செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனை சந்தோஷப்படுத்துங்க. அதே போல உங்களுக்கு தகப்பன்மார் காணப்படுவார்கள். தேவனுக்கு உட்பட்ட பிள்ளைகள், கிறிஸ்துவின் பிள்ளைகள், உங்களுடைய தகப்பன்மார் கிறிஸ்துவுக்குள் உட்பட்டு காணப்பட்டால் நீங்கள் கட்டாயம் அவர்களுடைய காரியங்கள் சகலவற்றிற்கும் மன்னிக்க கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவர்கள் தேவனுக்கு உட்படாது இருப்பார்களானால் நீங்கள் அதை நிதானித்து தேவனுடைய துணையோடு நீங்கள் அந்த காரியங்களை நடந்து போக வேண்டும். தாயை வெறுக்காதிருக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். அவர்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதாவே, இந்த வேளையில் உங்களுடைய சமூகத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். தேவரே, நீர் எனக்கு பரம தகப்பனாயிருக்கிறேன், நானும் இந்த பூமியின்படி தகப்பனாயிருக்கிறேன். எப்படி என் பிள்ளை எனக்கு பிரியமானபடி செய்ய வேண்டும், நான் சொல்றதை கேட்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு தகப்பன் விரும்புகிறானோ, அதே போல நீர் என்னை படைத்திருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலான சர்வ வல்லமையுள்ள தகப்பனாயிருக்கிறேன். பிதாவே, நீர் எனக்கு கொடுத்தவைகள் எல்லாவற்றிலும் உண்மையாயிருக்கவும், உமக்கு உண்மையாயிருக்கவும், ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் எப்பொழுதும் உத்தமமும் நீதியும் உண்மையுமாய் காணப்படத்தக்கதாய் நீங்கள் எங்களை நடத்துங்க. பரலோக ராஜ்யம் பிதா எங்களை குறித்து சந்தோஷப்படவும் மகிழவும் அவப்படியாய் வாழவும் நீங்கள் எங்களுக்கு கிருபை தாங்க. சகலவற்றையும் மரித்து வைத்தெழுந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.